ஏங்க நீங்க பாட்டுக்கு வந்து ஃபெமினிசம்க்கு சப்போர்ட் பண்ணி எபிசோடு போடுறீங்க, ஆளை கூட்டு வந்து பேச வைக்கிறீங்க. இப்படி பேசி பேசி இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஒரு பொண்ணு, அந்த டிரைவர் மேல தப்பே இல்ல, அவனை வந்து நடு ரோட்ல வச்சு அந்த அடி அடிக்கிறாங்க. யாருமே எதுவுமே அந்த பொண்ணை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து அப்ப இதுவே அந்த பையன் அந்த பொண்ணை கையில் நீட்டு அடிச்சிருந்தா இந்நேரம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒரு எபிசோடே போட்டிருப்பீங்க. அப்படிதானே? சரி, இதுக்கும் ஃபெமினிஸ்ட்க்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எதுங்க? ஒரு பொண்ணு அடிக்கிறான்னா அப்ப ஃபெமினிசம் தானே காரணம். ஃபெமினிசம்னு சொல்லிதான் நீங்க எல்லாம் கொம்பு செய்ய விட்டீங்க. இப்ப அவங்களுக்கு திமிர் பிடிச்சு ஒரு ஒரு நடு ரோட்ல ஒரு ஆம்பளைய கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்குன்னா அப்ப அது ஃபெமினிசம். நீங்க எல்லாம் இப்படி சொல்லிதானே அவங்க அப்படி ஆயிருக்காங்க. அப்படி இல்லைன்னீங்களா? பேசுங்க, பதில் பேச முடியல பாருங்க உங்களால. நான் வந்து மெய் மருந்து போய் நிக்கிறீங்களா பதில்? இல்லங்க, நீங்க பேசுறப்ப என்னால வந்து பதில் சொல்ல முடியலையே. நிஜமாவே வந்து ஒரு மென்னிஸ்ட்ரி வந்து தூக்கிட்டு வந்தான்னு நினைச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து நம்ம கேட்டான்ல, என்னங்க வந்து எப்ப பொண்ணுங்க விஷயத்தை பத்தி பேசுறீங்க, என் கேர்ள் ஃபிரெண்ட் அடிக்கிறத பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க அப்படின்னா. ஓகே பாருங்க, முதல் விஷயம், அந்த பொண்ணு ஃபெமினிஸ்ட் கிடையாது. ஃபெமினிஸ்ட் யாரும் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது. நம்ம என்ன பேசுறோம்ன்றத சொல்லிட்டு போவோம். சரி, ஓகே, சொல்லுங்க. எதுவுமே ஆரம்பிக்கல, ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ரீசெண்டா இந்த லக்னோல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு ரோடு கிராஸ் பண்றாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது அவங்க தப்பாதான் கிராஸ் பண்றாங்க. டிராபிக் வந்து ரெட்ல, அதாவது கிரீன்ல இருக்கு, வெஹிக்கிள்ஸ்க்கு கிரீன்ல இருக்கு. அப்ப வந்து இவங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஒரு கார் மோதுற மாதிரி வந்துட்டு அவங்க வர்றதை பார்த்தோன்னே பிரேக் அடிச்சு நிறுத்திட்டாரு. உடனே அந்த பொண்ணு வந்து அந்த கார் கதவை திறந்து அந்த டிரைவரை இறங்கி, அது ஒரு கேப்னு நினைக்கிறேன், கேபு, அந்த டிரைவரை இறக்கி நடு ரோட்ல அடிச்சு சண்டை போட்டு பயங்கரமா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப அந்த இஷ்யூ பத்தி தான் பேசுறோம். ஓகே, இப்ப வந்து நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க, நான் கேட்ட கேள்வி. அதான் ஒண்ணு, அந்த பொண்ணு ஃபெமினிஸ்ட் கிடையாது. நான் ஃபெமினிஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லவே இல்லை. இன்னொன்னு, ஃபெமினிஸ்ட் யாருமே இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணவே கிடையாது. யாரா இருந்தாலுமே ஒருத்தர் இன்னொருத்தர் அடிக்கிறது தப்பு தான். அதுல யாரும் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடையாது. பெண்கள்லாம் வந்து ஆண்களை அடிக்கணுங்கிறதுக்காக ஃபெமினிஸ்ட் பேசவே கிடையாது. சோ வந்து இன்னொரு விஷயம் வந்து, இந்த ஆண்களுக்கான அக்கறை எல்லாம் இவங்களுக்கு எப்பவும் வந்ததே கிடையாது. இவங்க எல்லாம் எல்லாரும் நம்ம ஃபெமினிசம் பேசுறதுனாலதான் இவங்க ஆண்களை பத்தி அக்கறைப்படுறாங்க. அதாவது இது ஒரு டைலாக் இருக்கும்ல, அக்கறை இல்ல, என் மேல காண்டு, என் மேல காண்டு, அதுதான் பொண்ணுங்க மேல காண்டு, அது எப்படி காட்டுறது? அதான் இப்போ இந்த விஷயம் நடந்ததுல வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிற வார்த்தைய உள்ள கொண்டு வர்றதுக்கான தேவையே இல்லை. என்ன நடந்துச்சு? ஒரு பொண்ணு ஒரு டிரைவரை அடிச்சுட்டாங்க. பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே தப்பு அப்படிங்கிறது தான் எல்லா ஃபெமினிஸ்டோட ஸ்டாண்டாவும் இருக்கும். நம்மளுடைய ஸ்டாண்டும் அதான் இருக்கு. அது வந்து உங்க குழந்தையா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல அக்காவுக்கு தம்பியா இருக்கலாம். எங்கேயுமே ஒரு ஒரு அது வந்து நீங்க சும்மா அடிக்கிறீங்க அப்படின்னா கூட அதுக்கு பேர் வன்முறை தான். இது வந்து இதுல என்ன இருக்கு, என் தம்பி அடிக்கிறதுல என்ன இருக்கு, அதெல்லாம் இல்ல. நீங்க சின்ன பிள்ளைல விளையாட்டுத்தனமா சண்டை போடுறதுன்றதெல்லாம் வேற. ஆனா ஒரு 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 கான்சியஸா நான் அடிக்கிறேன்னு தெரிஞ்சு நீங்க அடிக்கிறீங்கனாலே அது அபியூஸ் தான். அது எந்த ஒரு இடத்துலயும் தப்பு தான். அதை யாரு பண்ணாலும் தப்பு தான். இதெல்லாம் சொல்லுவீங்க பட்டிமன்றத்துல, எங்க வீட்டாமா என்ன அடிக்கிற போட்டு நீங்க சிரிப்பீங்க. ஐயோ, அங்க வேற காமெடி இன்னும் நமத்து போகாம இருக்குங்க. எனக்கு நினைச்சாலே வருத்தமா இருக்குங்க. எல்லா விடுமுறை தினத்துக்கும் வந்து இது போட்டுறாங்க, பட்டிமன்றம் போட்டுறாங்க. அதே இது பார்ட்டிசிபென்ட்ஸ், அதே சீஃப் கெஸ்ட். ஆனா வந்து காமெடி இன்னைக்கு வரைக்கும் அந்த காமெடி வச்சுதான் பழச்சிக்கிட்டு இருக்காரு. நம்ம பயங்கர ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, பயங்கர காமெடியா இருக்கும் அவர் பேசுறது. சரி, ஓகே, அது இன்னொரு டாபிக், பட்டிமன்றம், அங்க வரும் அப்புறமா. அதான் இப்ப இந்த விஷயத்துல எல்லாருக்குமே உடனே வந்துட்டு இப்ப ஃபெமினிஸ்டோட விளைவு பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த வைத்தறிச்சல் தான். இப்ப நிஜமாவே ஃபெமினிசத்தினால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அந்த உணர்தல் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல ஒரு 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 அத்தாரிட்டியான இடத்துல இவ்வளவு நாளா உட்காந்துருந்தோம், அந்த இடம் கொஞ்சம் அப்படியே லைட்டா ஷேக் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஆரம்பத்திலே இந்த ஃபெமினிசம்ன்ற கான்செப்டே அடிச்சு நொறுக்கணும்ன்றதுதான் எய்ம். அதுக்கு ஃபெமினிசம்க்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இதை உள்ள இழுத்து போட்டு பாத்தீங்களா ஃபெமினிசம்னாலதான் இது நடக்குது, ஃபெமினிசம்னாலதான் அது நடக்குதுன்னு சொல்லி அதை வந்து ஒரு ஒரு இந்த சூடோ ஃபெமினிசம் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபேக் ஃபெமினிசம், சூடோ ஃபெமினிசம். எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே இன்னும் கடுப்பா தான் இது.
ஃபெமினிசம் என்ன சொல்றான் பாருங்க, பார்ட் 2. ஆமா, இதுதான் ஃபெமினிசம். இது ஃபெமினிசம் இல்லைன்னு சொல்றதே ஆண்கள் யாரும் சொல்றதுக்கான இடம் கிடையாது. ஏன்னா ஆண்கிறவன் ஒடுக்குற இடத்துல இருக்கிறவன். அவனால ஒடுக்கப்படுறவங்க நீங்க இதத்தான் இதுக்குதான் கோவப்படணும், இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதையும் மீறி அந்த இடத்துல ஃபெமினிசம் என்னவா வேணா இருந்துட்டு போகுது, எந்த ஒரு ஃபார்மா வேணா இருந்துட்டு போகுது. அது அப்ரஷனுக்கு அகைன்ஸ்டா பேசுது அப்படின்னா அது சரியான ஃபெமினிசம் தான். அதுதான் ஃபெமினிசம். இதுல என்ன சரியான தப்பான ஃபெமினிசம்ன்றதெல்லாம் கிடையாது. இல்ல, இந்த விஷயத்த வந்து ஜெண்டர் பேஸ்ட் விஷயமா பாக்குறதே முதல்ல பெரிய தப்பு. ஏன்னா ஒண்ணு, அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி ஒரு அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸே இடிக்கிற மாதிரி தான் போகும், ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இவருக்கு வந்து ஒருத்தவங்க அந்த இடத்த கிராஸ் பண்றதே தெரியாது. ஏன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ் போய்கிட்டு இருக்குது, ஒரு பஸ் சைட்ல வருவார், சோ தெரியாது, ஆப்வியஸா அந்த இடத்துல நிப்பாட்டிடுவாரு. இப்ப இங்க கொடுமை என்ன அப்படின்னா, இந்த டிரைவர் ஒரு கேப் டிரைவரா இல்லாம, ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நீங்க இவர் பண்ணதே பண்ணிட்டோம், ஏதாவது தப்பே பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு கார்ல ஒரு ஹோண்டா சிட்டில இல்ல ஒரு பென்ஸ்ல வர வச்சுக்கோங்களேன், வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு, பார்க்காம அப்படி நிப்பாட்டுவாருன்னு, அந்த இடத்துல அந்த லேடி வந்து இவர் அடிப்பாங்களா? கண்டிப்பா. அடிச்ச காரணம் வந்து அவர் வந்து க்ளோஸா வந்து நிப்பாட்டினதோ எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல அடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த லேடியால அந்த பையனை அடிக்க முடியும். என்ன, அவர் அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ், நான் வந்து இவ்வளவு இந்த ஹை கிளாஸ்ல இருக்கேன், நீ வந்து வெறும் ஆட்டோ டிரைவர் தான், கேப் டிரைவர் தான், உடனே நான் அடிக்கலாம் அப்படிங்கிறது தான். கரெக்டா? இப்ப ஃபெமினிசம்ல நம்ம ஃபெமினிசம்ல என்ன பேசுறோம் அப்படின்னா, உன்னால அடிக்க முடியுங்கிறதுக்காக என்ன அடிக்கிறல, ஆம்பளையா இருந்துட்டு நான் ஒரு பொம்பளைங்களுக்காக என்ன அடிக்க முடியும்னு அடிக்கிறல, அதுதான் தப்புன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஒரு ஹை கிளாஸ், நான் வந்து லோ கிளாஸ்ல இருக்கிறதுனால உனக்கு அடிக்கிறதுக்கான அட்வான்டேஜ் எடுத்துக்கிறல, அதுதான் தப்புன்னு நம்ம பேசணுமே தவிர இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம வந்து ஆன்டி ஃபெமினிசம் பேசக்கூடாது. முட்டாள் தோணாது. இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா இந்த பர்டிகுலர் இஷ்யூல வந்து எல்லா ஃபெமினிஸ்டோட ஸ்டாண்டுமே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருமே அந்த டிரைவர் சைடு தான் நின்னாங்க. அந்த பொண்ணு சொன்னாங்க, இதுல வந்து அவர் வந்து ஆம்பளை, அதனால நாங்க வந்து அவர் பக்கம் நிக்க, இது எங்க மேட்டர் கிடையாது அப்படின்னு யாருமே சொல்லல. அப்படி இருக்கும்போது இத வந்து ஃபெமினிசம், தப்பான ஃபெமினிசம்னு அதை டேக் பண்ற எல்லாருமே என்ன அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி வைத்தறிச்சல்னால வந்து இத வேற ஆங்கிளுக்கு கொண்டு போற வேலைதான். ஆமா, இன்னொன்னு கேள்வி கேட்கறாங்க, அவர் தப்பே பண்ணலன்னா அவர் எப்படி சும்மா எப்படி அடி வாங்கிட்டு இருப்பாரு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க. அவங்களை திரும்பி கேள்வி கேட்க முடியாம அடிக்க முடியாத அளவுக்கு தான் அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் இருக்குது அங்க. புரியுதா? அந்த பொண்ணு வந்து சைக்கோ மாதிரி அந்த தடுத்து நிப்பாட்ட வந்த ஒருத்தங்க கூட திரும்பி அடிச்சிருக்குது. அந்த பையன் திருப்பி அடிச்சான். அவன் திருப்பி அடிச்சான்னா அவனும் அந்த பொண்ணோட கிளாஸ் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பையனா இருக்க போய் தான் அவனால திருப்பி அடிக்க முடிஞ்சது. அதேதான். இப்ப அவன் திருப்பி அடிச்சதையும் நம்ம நியாயப்படுத்த கூடாதுதான். எனி பாயிண்ட் அடிக்கிறது தப்புதான். என்னங்க நீ அநியாயம் பண்றீங்க? ஒரு பொண்ணு அடிக்குது அப்படின்னா ஒரு பையனா இருந்தாலும் சரி திரும்பி அடிக்கிறது என்னங்க தப்பு? நீ அடி வாங்குறப்ப காந்தி மாதிரி வாங்கிட்டு சொல்றீங்களா? இல்ல நான் அப்படி சொல்ல வரல. ஆக்சுவலா அடிக்கிறதுனால தப்பு, திருப்பி அடிக்கிறது தப்பு கிடையாதுங்க. எங்கேயுமே திருப்பி அடிக்கிறது தப்பு கிடையாது. நான் சொல்ல வந்தது என்னன்னா, பிசிக்கலா எந்த ஒரு இடத்துலயுமே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிசிக்கலா நடக்கிறது வந்து எந்த இடத்துலயும் நம்ம சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறதான் சொல்ல வந்தேன். அது கரெக்ட். ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அதாவது அந்த பையனுமே திருப்பி அடிக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்தது காரணம் வந்து அந்த ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கிளாஸ்ல இருந்ததுனாலதான் அடிக்க முடிஞ்சுச்சு. அந்த பையனால அடிக்க முடியாத காரணம் வந்து அந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் தான். இன்னொன்னு என்ன, நீங்க எல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறீங்க, பொண்ணுகளுக்கான கஷ்டம் பேசுறீங்க, ஃபெமினிஸ்ட் யாரும் இதெல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி நடக்கிறது விஷயங்கள், அதாவது ரொம்ப ரெகுலரா நடக்குது. ஒரு நாளைக்கு எத்தனை ரேப் நடக்குது, எத்தனை பேரை வந்து ரேப் பண்ணி கொலை பண்றாங்க, இந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் வந்து அதுவும் ஒரு அரைகிற விஷயம் வந்து ரொம்ப ரேரா நடக்குது. அதுவும் எந்த ஃபெமினிஸ்டுமே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கப்பயுமே வந்து நீங்க காண்டாயி சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் பிரச்சனை. அதாவது இப்போ இதே விஷயம் அதே கேப் டிரைவர் இந்த பொண்ணுடைய ஒரு அதே கிளாஸ் லெவல்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஆணால இப்ப அந்த பொண்ணு கிராஸ் பண்ணி நின்னு அடிச்சாங்கல்ல, இந்த சம்பவம் இதே சம்பவம் அந்த பொண்ணு இடத்துல ஒரு பையன் இருந்திருந்து அந்த பையன் வந்து அதே கிளாஸ் லெவல்ல இருந்து இந்த சம்பவம்லாம் நடந்திருந்தா அது நியூஸ்லயே வந்திருக்காது. அந்த இடத்துல எவனும் இந்த ஆம்பளைகள்லாம் எவனும் போய் வந்து ஆண்கள் படுற கஷ்டத்துக்கு யாருமே பேச மாட்டீங்க அப்படின்னு போய் பேச போறதே கிடையாது. ஆனா அது ஒரு பொண்ணு அப்படிங்கறதுல அந்த இடத்துலயுமே இன்னும் சொல்ல போனா அது இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா அப்பயுமே இவனுங்களுக்கு வந்து அந்த ஈகோ ஹர்ட் தான் பிரச்சனையா இருக்கு. ஒரு பொண்ணு எவ்வளவு தைரியமா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆம்பளை அடிக்கிறா அப்படிங்கிறது தான் இவனுக்கு அங்கேயும் பிரச்சனையா இருக்கு.
இப்படி விட்டுட்டே இருந்தோம்னா அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம அடி வாங்குற இடத்துக்கு போயிடும்ன்ற மாதிரி பயப்படுறாங்க போல. சோசியல் மீடியால எதிரோ வந்து ஒரு போஸ்ட் ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க பார்த்தேன். ஒரு 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 ஃபில்லான ஒரு அரங்கம் ஏதோ ஒன்று ஒரு இடம் வச்சுக்கோம், அங்க வந்து ஃபுல்லா ஜென்ஸா இருக்காங்க. அங்க நீங்க வந்து உங்களுடைய அக்காவையோ தங்கச்சியையோ அம்மாவையோ ஒய்ஃபையோ தனியா விட்டுட்டு போறீங்க, ஃபுல்லா ஆண்களா இருக்காங்க, அங்க ஒரு விட்டுட்டு போறீங்க. இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, ஒரு ஒரு அரங்கம் ஃபுல்லா ஒரு இடம் ஃபுல்லா வந்து வெறும் பெண்களா இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க உங்களுடைய அண்ணனையோ தம்பியோ ஒரு ஆணை வந்து தனியா விட்டுட்டு கிளம்புறீங்க. இப்ப இந்த ரெண்டு சினாரியோல எந்த சினாரியோல உங்களே அறியாம உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வரும்? அந்த பயம் எங்க வருதோ அதுதான் சேஃப்டி பிரச்சனை. அப்படிதான் அதை யோசிக்கணும். அதுதான். நீங்க சும்மா இதெல்லாம் பேசாதீங்க. என் கூட ஒரு பொண்ணு படிக்கிறா, நானும் அவளும் ஒரே சம்பளம் தான் வாங்குறோம், என்ன நீங்க சும்மா ஃபெமினிசம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பதில் சொல்லி சொல்லி டயர்ட் ஆயிரும், அப்புறம் டென்ஷன் ஆயிரும். கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதில் அத்தனை பேர் சொல்றாங்க மாறி மாறி திரும்ப திரும்ப அதே கேட்கறான். நானும் என் ஃப்ரெண்ட் இருக்கோம், என் ஃப்ரெண்டுக்கு வந்து வேலை கிடைச்சு எனக்கு கிடைக்கல அப்படின்னா, டேய் உனக்கு வேலை கிடைக்க நாங்க என்னடா பண்ணுவோம்? ஒரு ஒரு கிளப் ஹவுஸ் ரூம்ல ஒண்ணுல ஆக்சுவலா வந்து ஃபெமினிசம் பத்தி தான் அந்த கிளப் ஹவுஸ் ரூம் பேசின எல்லாருமே வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆண் ஒருத்தர் இருந்தாரு, அவரும் நல்லாவே தான் கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுல ஒரு பொண்ணு வந்து அவங்க பர்சனலா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல அவங்க பட்ட கஷ்டம், அவங்களுடைய பர்சனலா மேரேஜ் லைஃப்ல நிறைய அவங்களுடைய ஹஸ்பண்ட் டாக்ஸிக்கா இருந்து அந்த மாதிரிலாம் இருந்து அவங்க வந்து குழந்தையே பெற்றுக்க வேணாம்ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசினாங்க. மொத்த கிளப் ஹவுஸ் மீட்டும் முடியுது. கடைசியில எல்லாருக்கும் அந்த எண்டிங் கருத்து மாதிரி சொல்றாங்க, எல்லாரும் ஒண்ணு சொல்றாங்க. அதுல அந்த 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 பையன் சொல்றாரு, அவர் எல்லாத்தையுமே நல்லா தான் சொன்னாரு, எல்லா கருத்துமே நல்லா சொல்லிட்டு லாஸ்டா வந்து சொன்னாரு, என்ன சொன்னார்னா, தோழி நீங்க வந்து மற்ற விஷயம் நீங்க சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இந்த குழந்தை பெத்துக்க வேணாம்ன்ற முடிவை மட்டும் வந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க, ஏன்னா அது வந்து நீங்க ஒரு டாக்டரை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா டேய் 2 மணி நேரமா என்னடா பேசிக்கிட்டு இருந்தாங்க? உங்க நல்லதுக்காக சொல்லி சொல்றேன். அதேதான் சொன்னார் அவரு, உங்க உடம்புக்கு அதுல அத கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணி நீங்க பண்ணா நல்லது அப்படின்னாரு. எனக்கெல்லாம் அங்க என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. என்னடா எல்லாம் நல்லா பேசிட்டு கடைசியில மொத்தமா டபுக்குன்னு போட்டு உடச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களை எப்படா நம்புறது? இல்ல இன்னொன்னு கேள்விப்பட்டேன், அந்த டிரைவர் வந்து முஸ்லிம் அப்படின்னு உண்மையா இருந்ததுன்னு தெரியல. முஸ்லிம்ங்கிறதுனால வந்து சங்கீஸ்லாம் வந்து அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபெமினிசம் எதிர்க்கிறதான சங்கியோட வேலை. முதல்ல எப்படியும் சங்கிக்கும் ஃபெமினிசம் ஒத்து வராது, ஃபெமினிசம்க்கு எதிர்த்தா பேசிக்கிட்டாங்களாமா. அப்புறம் அந்த டிரைவர் வந்து முஸ்லீம்னு தெரிஞ்சதுனால வந்து அந்த பொண்ணுக்கு பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்களாமா. இப்ப யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியலையே. கிரிட்டிக்கல் பொசிஷன். இல்ல இந்த நிறைய பேர் இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. ஹிதேஷா சந்திரனின்னு ஒருத்தர், அவர் மேல ஒரு பொண்ணு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஒரு 7-8 வருஷம் கரெக்டா ஞாபகம் இல்ல. ஒரு சிக்னல் ஒரு சம்பவம், அவன் வந்து தப்பா பேசினான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி நிறைய கேஸ் நடந்துச்சு. அப்புறம் அவர் லைஃபே வந்து ரொம்ப இதுவாயிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு அப்புறம் வந்து ஃபேக்கா தான் இது பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஃபெமினிசம்க்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க எல்லாருமே இந்த இன்சிடென்ட் கிட்ட வருவாங்க, பாருங்க அப்படி நடந்துச்சு அப்படின்னு. இந்த விஷயம் பண்ணது, அந்த விஷயம் அவங்க பண்ணது தப்பு தான், எந்த ஃபெமினிஸ்டுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயத்த வச்சுட்டு ஆனா டெய்லி பேசிஸ் இவ்வளவு கொடுமை நடக்குது இல்ல, உங்களுக்கு இத்தனை டவுரி டெத்ஸ் நடக்குது, இவ்வளவு இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது ஆன் டெய்லி பேசிஸ். நீங்க பஸ்ல போனீங்கன்னா எத்தனை பேர் வந்து உங்க நம்ம சிஸ்டர்ஸ் வீட்டுல கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், க்ரோப் பண்ணப்படாம பெண்கள் வந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ போயிட்டு வரது வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேரு அந்த மாதிரி நடக்காம இருக்கிறது. இப்படி நடந்துகிட்டு இருக்கப்ப இதை பத்தி பேசுவாங்களா, இல்ல வந்து கோடியில ஒருத்தருக்கு நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுவாங்களா? கோடியில ஒருத்தருக்கு நடக்கிற விஷயத்த பத்தி பேசுங்க, தப்பு இல்ல. ஆனா அத வந்து இதனாலதான் அது நடக்குதுன்னு தேவையில்லாம இது ஒரு மூவ்மெண்ட், இது ஒரு பெரிய ஒரு அப்ரஷனுக்கு எதிரான ஒரு மூவ்மெண்ட்டை வந்து வேணும்னே தெரிஞ்சு அதை அசிங்கப்படுத்துற மாதிரி அஜெண்டாவோட பண்றது அக்செப்ட் பண்ணிக்கிற முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்படி ஒரு மூவ்மெண்ட்ல நிஜமாவே சில உமன் வந்து இது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்க மொத்த மூவ்மெண்ட்டையும் டிஸ்கிரெடிட் பண்ணக்கூடாது. இதனால என்ன நல்லது நடக்குதுங்கிறத முதல்ல பாக்கணும். அதான் இப்ப விமனுக்கு வந்து அபியூஸ் நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லும் போது மட்டும் நாட் ஆல் மென்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றீங்க. எல்லா ஆம்பளைங்களும் அப்படி இல்ல, ஒரு சில ஆண்கள் அப்படி இருக்கிறதுனால எல்லா ஆண்களையும் தப்பு சொல்றீங்க அப்படின்னு.
அப்ப இப்ப இந்த பிரச்சனை நடந்தப்பையும் அப்ப அதே மாதிரி தானே யோசிக்கணும். நீங்க அந்த இடத்துல மட்டும் எல்லா ஃபெமினிஸ்டும் அப்படிதான் இருக்காங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? ஆமா, இவங்க பிளாக் லைவ்ஸ் மேட்டர்னு சொல்றப்பதான் இங்க வந்து ஆல் லைவ்ஸ் மேட்டர்னு சம்பந்தமே எல்லாம் பண்றது. ஆமா, ஃபெமினிசம்னு பேசும்போது ஈக்குவலிசம்னு ஒன்னு லூஸ் மாதிரி பேசுறது, மினிசம்னு பேசுறது, எல்ஜிபிடிக்யூ பிரைட்னு பேசுறப்ப இங்க வந்து இதெல்லாம் எவ்வளவு மட்டமான கான்செப்ட் இல்லையா? ஸ்ட்ரைட் பிரைட் எல்லாம் எதுக்காக பேசுறாங்கன்ற அந்த ஒரு சுத்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத பேச்சு இல்ல. ஆமா ஆமா. இந்த எபிசோட் மூலமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஃபெமினிசம் அப்படிங்கிறது பெண்களோ இல்ல யாருமே நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபைட் பண்ணல. ஃபெமினிசம்ன்ற போராட்டம் எதுக்காக அப்படின்னா, உலகத்துல இருக்கிற யாரா இருந்தாலும், அவங்க எந்த ஜெண்டர் எந்த கேஸ்ட் எதுவா இருந்தாலும், அவங்க மனசுல படுற மாதிரி, அவங்க விருப்பப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிவெடுத்துக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதை இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய கன்ஸ்டன்ஸ்னால அவங்க கட்டுப்படுத்தப்பட்டு அந்த ரைட்ஸை வந்து ஃப்ரீயா எக்ஸசைஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடாது, அதை அவங்க ஃப்ரீயா எக்ஸசைஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிறதுக்காக போராடுறதுதான். ஆனா அந்த ரைட்ஸ் அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அது இன்னொருத்தனுடைய லிபர்ட்டியையோ இன்னொருத்தனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையோ பாதிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபெமினிசமுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதுதான் சரியானதாகவும் இருக்கும்னு நாங்க நம்புறோம். மை லிபர்ட்டி எண்ட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் மை நோஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆப்டா முடிக்கிறதுக்கு ஒரு மீம் பார்த்தேன், இஷ்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு பேஜ்ல. நல்லா ஃபாலோ பண்ணுங்க, இஷ்டத்துக்கு நல்லா போடுவாங்க. அதுல சமுத்திரக்கனி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அவர் சொல்றாப்புல ஒரு பொண்ணு தப்பு பண்ணதான் இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு, அதுக்கு ஒரு பாட்டி சொல்லும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபெமினிசம் தாம்பு, ஆனா மீதி எல்லா நியூஸுமே ஆம்பளை செஞ்ச கிரைம்ஸ் தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து நாட்டால் மென்னுப்பு இல்லப்பே முடியாதுப்பே, ஆத்தாளால் அதை மட்டும் முடியாதுப்பே. என்னென்ன இது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்னது தக்காளி சட்னியை மூஞ்சில ஊத்தி வச்சிருக்கீங்க? என்ன இது உங்க ஊர்ல தக்காளி சட்னியா? என்னென்ன பார்த்தா தெரியல, சிவப்பா இருக்குல்ல. சிகப்பா இருந்தா தக்காளி சட்னி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. இட்லி ஆரம்பம் இதுக்கு பொச கட்டவன்.